வணக்கம். அட்வெட்ரி லைஃப் ஸ்டைல் சோலோ. இது எனக்கு சோகமான ஒரு விஷயம். அது நிறைய ஜென்ஸுக்கு நிறைய விஷயம் சோகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஒரு BS6ன்னு ஒரு கான்செப்டை டூ வீலருக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த BS6னால் யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? 15 வருஷம் 20 வருஷம் வச்சுருக்கிற வண்டிங்க இன்றைக்கி ஏன் 3 வருஷம் 4 வருஷத்துலேயே போகுது இல்லையா? சாதாரண பாமர மக்கள் அன்றாட தினசரி வேலைகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு நார்மல் ஒரு 100cc பைக்குங்க கூட இன்றைக்கி அவ்வளோ ப்ராப்ளம். நான் கடந்த ஒரு 3 மாதமாக இதெல்லாம் என் கண்ணெதிரில் நம்ம பார்க்குறது தான். டெய்லி எந்த பிரச்சனை வந்தாலும் கண்ணெதிரில் பார்க்குறோம். இந்த ஸ்பேர் போயிடுச்சு, அந்த ஸ்பேர் போயிடுச்சு, இதில் அடைப்பு அதில் அடைப்பு, 1000 2000 இப்படி செலவு பண்ணினே இருந்தால் நாம் என்ன சேர்த்து வைக்க முடியும்? ஏற்கனவே விலைவாசி எக்கச்சக்கமாக எக்கனாமிக்கல் ப்ராப்ளமில் போயிட்டுருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இல்லை சர்வீஸ் சென்டரோ கம்பெனி சர்வீஸ் சென்டரோ இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் நாம் எப்போ பழைக்க போகிறோம்? நாம் அதாவது இந்த பிராண்டு பெஸ்ட்டு அந்த பிராண்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் சொல்லுவோம் பில்டு குவாலிட்டியில் இந்த பிராண்டு பெஸ்ட்டு, பவரில் அந்த பிராண்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். பட் BS6ன்னு வந்ததுக்கப்புறம் அந்த வண்டிங்க எல்லாம் குவாலிட்டியாக இருக்கா? அதுதானே விஷயம் இல்லையா? ரொம்ப நான் பட்டுட்டேன். ஒரு BS6 வந்த புதுசில் வாங்கின ஒரு வண்டி, அது ஃபெயிலியர் வண்டியாக கூட இருந்துட்டு போட்டாங்க. எந்த வண்டியோ ஃபெயிலியர்னு சொல்கிறோம். என்ன ஃபெயிலியர் சொல்கிறாங்க? இந்த வண்டி ஃபெயிலியர் மாடல், அந்த வண்டி ஃபெயிலியர் மாடல்னா அப்போ அந்த வண்டியை உருவாக்கணவன் பைத்தியக்காரனா இல்லையா? பைத்தியம் கிடையாதுல்ல. எந்த வண்டியாக இருந்தாலும் கரெக்டாக டைம் டு டைம் சர்வீஸ் பண்ணணும், டைம் டு டைம் ஆயில் மாற்றணும், ப்ரெஷர் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்கள் எல்லாருமே செய்யும். கொடுத்த பணத்துக்கு நம்ம வண்டி வாங்கிட்டு அந்த வண்டி ஃபெயிலியர் மாடல்னு ஒருத்தவங்க நம்ம கண்ணெதிரில் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள்? BS6 வரும்போது நான் இதுக்கு முன்னாடி நிறைய வண்டி எடுத்திருக்கேன். BS3 வரும்போது கூட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சுருந்தேன், இக்னைட்டர் வச்சுருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவில் தான் நான் வாங்குறது. கடைசியாக இப்போ மேஸ்டோ எஜ் வரைக்கும் நான் ஹீரோவில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் BS6 வந்ததுலேருந்து நான் ரொம்ப பட்டுட்டேன். அந்த மேஸ்டோ எஜ் இப்போ விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ECMல ப்ராப்ளம். நான் என்னோடய வேலையை பார்க்குறதா, இல்லை சர்வீஸ் சென்டரில் போய் நின்றுட்டுருக்கிறதா, இல்லை ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்பில் போய் நின்றுட்டுருக்கிறதா? செலவு கண்டினியூஸாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். மக்களே நல்லா திங்க் பண்ணுங்கள். வண்டி BS6ல் தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க. வேறு வழி இல்லை. நம்மளோட அன்றாட தேவைக்காக நம்ம எடுத்து தான் ஆகணும். அது நான் தப்பு சொல்ல வரல. இந்த BS6 ப்ராப்ளத்துக்கு யாராவது தயவு செஞ்சு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. அதுதான் நல்லது. அப்படி இல்லையா, ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த வண்டியை தேடி பிடிங்க. என்ன எதுக்கு ஃபெயிலியர்? எந்த வண்டியும் ஃபெயிலியர் கிடையாது. மேஸ்டோ எஜ் வருது, அதுக்கு காம்படிட்டர் ஆக்டிவாவில் ஏன் ஃபெயிலியர் ஆகலை? ஆக்டிவாலையும் பிரச்சனை இருக்குது. BS6 வந்ததுக்கப்புறம் ஒரு சம்திங் பீப் கார்ட்லேயோ வேறு டிரைவ் எக்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள், ஆக்டிவா லைன் கட்டி நிற்கும். அப்போ அது ஃபெயிலியர் ஆகலையா? BS6ல் ஆக்டிவா ஃபெயிலியர் ஆகலையா? எல்லாமே ஃபெயிலியர் தான். நம்ம கரெக்டாக மெயின்டைன் நான் இந்த 4 வருஷம் வச்சுருந்ததே பெரிய விஷயம். வண்டி வாங்கினதே பிரச்சனை, செலவு பண்ணினே தான் இருக்கு. நான் செலவு பண்ண ரெடிப்பா, சர்வீஸ் பண்ண அவங்க ரெடியா? புதுப்பேட்டை போயிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்குறேன், கண்டினியூஸாக ஏதாவது முக்கியமான ஸ்பேர் எதனா மாற்றணுன்னா நான் அவங்ககிட்ட தான் போவேன். அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஒரு மக்கி போன வண்டியை கூட எடுத்துருவாங்க, BS6லாம் எடுத்துன்னு வராதிங்க தயவு செஞ்சு, கையை வச்சா பெரிய ப்ராப்ளம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ கடைசியாக என்னோடய வண்டியை நான் விற்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு விற்றுட்டு மறுபடியும் நான் BS6 தான் எடுக்க போகிறேன். வேறு வழி இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு என்ன விஷயம்? 5 வருஷம் தான் வண்டி ஓடணும், 4 வருஷம் மிஞ்சி போனால் 5 வருஷம். அடுத்த வண்டி என் ப்ராடக்ட் நீ எடு, நீ எந்த பிராண்டை வேணாலும் எடுத்துக்க, என் ப்ராடக்ட் எடு.
100 பிஸ்னஸில் அதுவும் ஒரு பிஸ்னஸ் இல்லையா? ஸோ அந்த வண்டி விஷயங்கள்லாம் பார்த்து எடுங்க மக்களே. ரொம்ப நொந்துட்டேன் நான். நம்ம அந்த அந்த டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிற அளவு கூட நம்ம டெக்னீஷியன் கிடையாது, 2 வீலர் டெக்னீஷியன் இல்லை. இந்த கம்பெனியில் பில் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது, பெரிய ஸ்கேம். யாரும் கேட்க போகிறதும் இல்லை. ஸோ சமீபத்தில் கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிவிஎஸ் விக்டர் வந்து ஒரு ஓனர் கண்டினியூஸாக ஒரே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஷோரூம் எதிரில் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார். அந்த சம்பவம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வண்டி தயாரிக்கிறீங்க, அந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நம்ம பல டெஸ்ட்டுகளெல்லாம் எடுத்து பார்க்கறது கிடையாது யாரும். எந்த ஃபேக்ட்ரிலையும் பார்க்கறதில்ல, எந்த ஓனர்ஸும் பார்க்கறதில்ல. செய்கிறமா அவன் தலையிலாம் கட்டி விட்டுரு, நீ எங்கன்னா சாவு போய், அப்படி தான். ஸோ ஏதாவது மக்கி போன ஏதாவது மண்ணில் கிடக்கிற வண்டியை கூட எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி ஓட்டுங்க. BS3 BS4 கிடச்சிதுன்னா அதை ரெடி பண்ணி ஓட்டுங்க. தயவு செஞ்சு BS6 யாரும் கையை வைக்காதீங்க, போயிட்டு எடுக்காதீங்க. ஹீரோ பெஸ்ட்டாக இருக்குது, ஹீரோவில் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பேஷன் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்ப்ளெண்டர் தெரிஞ்சவங்க ஹீரோவில் எடுக்கவே மாட்டாங்க. நான் நிறைய அடிபட்டுட்டேன் ஹீரோவில். நான் எந்த வண்டியை வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது கொடுக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ என் வண்டியை வந்து ஃபெயிலியர் தான். ஒரு ப்ராப்ளம்னு விட்டோன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் எந்த சர்வீஸ் சென்டர்லையும் பண்ண மாட்டாங்க. வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே தொடச்சி அப்படியே கொடுத்துட்றாங்க. இதுதான் சொல்யூஷனா? அது இறங்கி பார்க்கணும். அப்டேட்டில் கிடையாது, எந்த மெக்கானிக்ஸும் அப்டேட்டில் இல்லை. ஒரு டெக்னாலஜி வருது, அதுக்குண்டான அப்டேட்ஸில் வந்து யாருமே இல்லை. அது முன்னே என்ன பண்ணால் கார்பெட்டை கட்டுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, வண்டி நல்லா போகும். இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் கூட கட்டுறது இல்லை. ஃபியூல் இன்ஜெக்டர் கட்டணும். ஏங்க இப்போ தெரியாமல் தான் நான் கேட்குறேன். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எனக்கு அடைக்குது அப்படின்னு சொல்கிறோம், அது அடைக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அடைப்புக்கு உண்டான பிரச்சனை என்னென்னு எங்கே போயிட்டு பார்க்கணுமோ அங்கே பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் போய் சொல்லணுமா எனக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு ப்ராப்ளமாக இருக்குது, ஆயில் ஃபில்ட்ரு ப்ராப்ளமாக இருக்குது, இதெல்லாம் நான் சொல்லணுமா? சொல்லுங்கள். BS6 வாங்கிட்டவங்களும் சரி, இனிமேல் வாங்க போகிறவங்களும் சரி, சர்வீஸ் சென்டரில் விட்டால் சட்டையை பிடிச்சி பட்டுன்னு அட்டிங்க. சும்மா ₹1 ₹2 நமக்கு வரல இல்லையா? எனக்கு ஆதங்கம் தாங்கலை. எனக்கு அவ்வளோ செலவு பண்ணினே இருக்கிறேன். இப்போ வந்து அடுத்த மாதம் மறுபடியும் 100. நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ ஏன்டா திரும்பி BS6 போய் எடுக்கிறேன்னு. ஸோ பிளாட்டினா நிறைய பேருக்கு பிளாட்டினா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பிளாட்டினா வந்து இது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை கம்பேர் பண்ணால் பிளாட்டினா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருக்குது. ஏன் பிளாட்டினா யாராவது ஓட்டி பார்த்துருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு 100cc 110cc எடுக்கிறவங்க அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கள் மாமா வச்சுருக்காரு பிளாட்டினா, 5 வருஷத்து வண்டி, இன்னமும் சூப்பராக இருக்குது. பட் அது கார்பரேட் அது நல்லாயிருக்கு. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அதை ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பிளாட்டினா பெஸ்ட். ஆன்டி ஸ்கிட்டு, அது ஸ்கிட்டே ஆகாது சீக்கிரம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை ஓட்டி பாருங்கள், உடம்பு உச்சந்தாலேருந்து வலிக்கும். ஏன்னா நான் அதில் வந்து ஸ்விக்கி டெலிவரி பண்ணியிருக்கேன் ஒரு 3-4 வருஷம். அந்த ஸ்ப்ளெண்டர் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஹீரோ விட்டு நான் ஸ்கிப் ஆகி போகிறேன். இப்போ என்னோடய மாஸ்டர் வச்சை விட்டுட்டு அவ்வளோ ப்ராப்ளம். ECM தயவு செஞ்சு சொல்கிறேன், டெக்னாலஜி நிறைய இருக்கிற எந்த வண்டியும் எடுக்காதீங்க. டெக்னாலஜி வேணாம், நமக்கு எந்த டெக்னாலஜி தேவையில்லை. சென்சார், எலக்ட்ரானிக், லோஸுக்கு எல்லாம் இப்போ வருது, இனிமேல் தான் வருது. நிறைய வந்துச்சுன்னா ஜனத்துங்களுக்கு புஷ் பண்ணி நம்ம தலையில் கண்டிப்பாக கட்டுவாங்க. ஒரு 100cc ஸ்ப்ளெண்டரில் எதுக்கு சென்சார்? கடைக்கு போகிறான், பால் பாக்கெட் வாங்கிட்டு வரான், அவனுக்கு எதுக்கு சென்சார்? பலசரக்கு சாமான் வாங்கிட்டு வரான், அவனுக்கு எதுக்கு சென்சார்? தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு நம்ம தலையில் கட்டணும் இல்லையா? எனவே மக்களே, அதிகமாக சென்சார் உள்ள வண்டியை எதுவுமே வாங்காதீங்க, முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேன்னு எனக்கு தெரியல. சர்வீஸ் சென்டர் வாசலில் போய்ட்டு நின்று அந்த காலையில் 8 மணிக்கு கார்டு போடும்போது செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கஸ்டமரும் புலம்பலும் எனக்கு சரியாகலை. மற்ற பிராண்ட்லாம் விட்டுருங்க, ஹீரோவில் போங்க.
ஹீரோ ரிலையபிலிட்டியாக அது எப்போ ஹோண்டா கூட டைப்பில் இருக்கும்போது மட்டும்தான். இன்றைக்கி இருக்காது. ஏன்? பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா. பிளாட்டினா ஓட்டி பாருங்கள் நீங்கள். நான் எந்த கம்பெனிக்கும் வந்து அகெயின்ஸ்டோ ஆதரவோ கிடையாது. என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். பிளாட்டினா ஓட்டி பாருங்கள். பவர் இல்லை தான்பா. பவர் இல்லைன்னா என்ன? எங்கே போக போகிற நீ? வேகமாக மூடிக்கிட்டு எங்கே போக போகிற? மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது கடைக்கு போய் தம் அடிக்க போகிற. பிளாட்டினா ஓட்டி பாருங்கள். சரி, பிளாட்டினா ஓட்டுருப்பா. வேறு ஏதோ ஒரு 100cc டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிப்பார். எதை நீ ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒதுக்குறியோ அந்த வண்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்ப்ளெண்டர் கண்டிப்பாக வேணும். தெரிஞ்சவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதில் இன்றைக்கி வருது ஷைனில் வந்து ஆயில் லீக்கேஜ், ஹெட்டில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம். பல்சரில் வந்து ஹீட் ஆகுது, ஹெட்டில் லீக்கேஜ் ப்ராப்ளம். ஏன்? எதுக்கு அதெல்லாம் வருது? ஏன் அந்த பிரச்சனை? இத்தனை வருஷம் ஆகியும் வந்து பல்சர்லலாம் ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஏன் சால்வ் பண்ண முடியல? அப்போ எதையோ ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டி அப்படின்ற தெம்மாங்க தானே. நாளைக்கு ஒரு கூலி வேலை செய்கிறவனுக்கு அந்த வண்டி வந்து போச்சுன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்? சிந்திக்கணும் மக்களே. யோசித்து முடிவெடுங்க. சென்சார் அதிகமாக இருக்கிற வண்டியை எடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் எந்த வண்டி ஒன்றாலும் எடுங்க. பட் 125cc மேலே போனால் எல்லாமே சென்சார் தான், வேறு வழி கிடையாது. 125 வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.